வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 எபிசோட் 9 ஜூன் 6th சாட்டர்டே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சின்னதாக சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி 5 பேர் பாட வந்திருக்காங்க. ஃபேன்சி டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்டு. இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சிங்கிங். இதில் ஜட்ஜாக வந்திருக்கிறவர் டி ராஜேந்தர் வந்திருக்காரு. நமக்கு தெரியும் டி ராஜேந்தர் எவ்வளோ எமோஷ்னலான ஒரு பர்சன் அப்படின்றது. ஸோ இந்த குழந்தைகள் பாடும்போது நம்மளே ரொம்ப எமோஷ்னல், நம்மளே குழந்தைங்க பாடுறது பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவோம். ஸோ இவரோட சேர்ந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வினுவர்தன் இமானோடைய அணியிலிருந்து வராரு. அவர் வந்து மாமாவுக்கு குடுமா அந்த பாட்டு பாடினார். நல்லா பாடினார், டீசெண்டாக பாடினார். பட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லை அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்ல டான்ஸ் எல்லாமும் கொடுத்தாரு, மூமெண்ட்லாம் கொடுத்தாரு. பட் அவருக்கு வந்து பஸர் கொடுக்கல அண்ணா. ஸோ இவருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் எல்லாருமே அவங்க வீட்டில் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் டி ராஜேந்தருடைய உங்கள் சன்னும் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டார் அதில். ஸ்ரீநிதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவ்வை சண்முகி அந்த கெட்டப்பில் வந்திருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. அவங்க வந்து துணுக்குள்ளும் இருப்பாண்டி அது ருக்கு அந்த பாட்டு எடுத்தாங்க. அதில் வந்து நமக்கே தெரியும் எத்தனை வேரியேஷன்ஸ் இருக்குது அதுலன்னு. குரல் வேரியேஷன் ஒன்று, செகண்ட் வந்து அப்படியே கர்நாடிக்கா போகும், திடீர்னு வெஸ்டர்ன் மாதிரி போகும், திடீர்னு ஹிந்துஸ்தானி மாதிரி போகும், அப்படியே மாறி 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 வரும் அந்த பாட்டு. குரலும் மாறி மாறி பாடணும், லிரிக்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும், பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். மை குட்னஸ், ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸ்ரீநிதி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க. அந்த கெட்டப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஆடின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கள்ட்ட கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கோல்டன் பஸர் அண்ட் 1 காயின், கோல்ட் காயின், சத்யா கொடுக்குற கோல்ட் காயின் அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜியானா வந்தாங்க. ஜியானா வந்து சுஜாதா மாதிரி அன்னக்கிளி அந்த கெட்டப்பில் வந்தாங்க. அவங்க வந்து மச்சான பார்த்தீங்களா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக போட்டாங்க. ரொம்ப அழகாக டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு வாய்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. பட் இவங்களுமே கொஞ்சம் இந்த ஹையர் நோட்ஸ் போகும்போது கொஞ்சம் சிரமப்பட்டாங்க தான். பட் ஆனால் ரொம்ப அதர்வைஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவங்களுக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. எங்கள் லாஸ்ட்டு வீக் வந்து இவங்க தான் கோல்டன் வாய்ஸ் வேறு கிடச்சிருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா லயா கார்த்திக் வந்தாங்க. லயா கார்த்திக் அண்ணோடைய இதுலேருந்து வந்தாங்க. ரொம்ப குட்டி பொண்ணு அது. அவங்க வந்து பத்மினிமா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நலந்தானா எல்லாருமே சொன்னது ஒரு பெரிய கட்ஸ் வேணும் இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எதுக்கு இப்படி இவ்வளோ ஒரு சேலஞ்சிங் சாங்கை வந்து இந்த ரவுண்டில் இந்த பிகினிங்லேயே எடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப குட்டி பொண்ணு, அது பரதநாட்டியமும் தெரியுமா, அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே அந்த ஹையர் நோட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு கேட்டாங்க அனுராதா, இதில் ஒரு குறைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து அதே லெவலில் பாடினா தான் அழகாக இருக்கும், அது கொஞ்சம் குறைச்சா கூட நல்லா இருக்காது அப்படின்னாங்க. அப்படின்னு யார் சொன்னதுன்னா நான் தான் சொன்னேன்றாங்க. அப்புறம் அங்கே சொன்னாங்க, கரெக்டு தான் நீ சொல்கிறது, ஆனால் கொஞ்சம் நமக்கு வராத பொழுது கொஞ்சம் மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் இம்மானும் சொன்னார், சேஞ்ச் பண்ணிக்கலாமா, தப்பு இல்லைம்மா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாட சொன்னால் ரொம்ப அழகாக வருது. இந்த ஹையர் நோட்ஸில் அவங்க ஹை பிட்ச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களால மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் பஸர் கொடுக்கப்பட்டது, கோல்டன் ஷவர் அண்ட் பஸர் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து சர்வேஸ்வரன் துளியிலே ஆட வந்த அந்த பாட்டு எடுத்து பாடினார் சர்வேஸ்வரன். ரொம்ப அழகாக பண்ணார். சர்வேஷனுக்கும் என்னென்னா ஒரு ஹை பிட்ச்லேயே பாடுறார் அவர். ஆனால் ரொம்ப அற்புதமாக பாடுறார் அவர். அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் தான் அவங்களும் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஹை நோட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது அது. அவரே என்ன பண்ணார்னா டி ராஜேந்தர்கிட்ட வந்து எனக்கு உங்கள் பாட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடி வந்த பறவை அந்த பாட்டு பண்ணார். அது உயிரேன்னு பாடும்போதே இவர் ரொம்ப உடஞ்சிட்டார். அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப
எமோஷ்னல் ஆகிட்டார். அப்புறம் கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். லட்டு அப்படின்னு. சரி, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நான் உனக்கு லட்டு வாங்கி தந்துட்டு போவேன் அப்படின்னு வேறு சொன்னார். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி இவருக்கும் கொடுக்கப்படலை பஸர். இவ்வளோ தான் சாட்டர்டே எபிசோடில் நடந்தது. சண்டே பார்த்திங்கன்னா June 7th அன்றைக்கி வந்து என்ன நடந்தது, எபிசோட் 10 இதில் என்ன நடந்தது அப்படின்றது இப்போ பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷ்ணு வந்தார். அவர் வந்து காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்து அந்த பாட்டு ஆரம்பித்தார். நல்ல இவருக்கு நான் சொன்ன மாதிரி இவருக்கு ரொம்ப மெச்சூர்டு வாய்ஸ் இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்ட் சிங்கிங் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த நல்ல குரல் வளம், நல்ல கிளாரிட்டி எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது இவர் பாடினது. ஸோ இவருக்கு கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோட் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருந்ததோ, இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹியூமரஸாக இருந்தது. அவர் டிஆர் வந்து மாகாப்பாவையும் பிரியங்காவையும் பிடிச்சி பயங்கரமாக ஏதோ ஹியூமர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவங்கள பற்றி இவங்கள பற்றி சொல்லி 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 அவருடைய எதுகை மோனையில் சொல்லி அவங்களும் அதே மாதிரி பிரியங்காவும் ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இந்த எபிசோட் வந்து சீரியஸ்லி ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரவணா வந்தாங்க, அமலா மாதிரி போட்டு வந்தாங்க. அவங்க வந்து மெல்ல திறந்ததுக்கு அது வந்து படம் நினைக்கிறேன், வா வெண்ணிலா அந்த பாட்டு பாடினாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அவங்களுடைய கெட்டப்பே ரொம்ப அழகாக இருந்தது, ஒரிஜினல் கெட்டப் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அவங்க கெட்டப்பை. இவங்களுடைய பாட்டு நான் சொல்லணுன்னா, ஒரு வாய்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவங்களது. அந்த பாட்டு கேட்கும்போது உண்மையிலேயே அப்படியே ஒரு தேன் வந்து அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி, எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்து விழுது காதில். அப்படியே ஒரு தேன் பாயுதுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது உங்களுடைய வாய்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவர் டி ராஜேந்தர் கூட சொன்னார், உங்களுக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. அவரும் சொன்னார், இமானும் சொன்னார், உங்களது ரொம்ப நல்லா கேட்குது, உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இவங்களுடைய சிங்கிங்கும். இவங்களுக்கும் பஸர் கொடுக்கப்பட்டது. இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெலடியன் வந்தாலே அந்த ஸ்டேஜ் வந்து ஒரே கலகலப்பாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் வேணும்னே மாக்காப்பா வச்சு அவருக்கு வீட்டுக்கு வழி சொல்ல வச்சார். அவர் ரொம்ப அழகாக வழி சொன்னார். அவர் டிஆர் சொல்லிட்டார், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரத்துக்கு நான் உன்னை இப்படியே பார்த்துட்றேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து டிஆர் கெட்டப்பில் தான் வந்தார், டிஆர் பாட்டை தான் பாடினார். அவர் டண்டனக்கா அந்த டிஆருக்காக எழுதின பாட்டு, இவர் இமான் பாட்டுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதை வந்து பாடினார். டிஆர் ரொம்ப மூவ் ஆகிட்டார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ரொம்ப மூவ் ஆகிட்டார். மெலடியன் வந்து நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, உண்மையிலேயே மெலடியன் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெலடியன் வந்து அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க, பட் வந்து ரொம்ப நல்லா அவரை புரிஞ்சு எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் காதல் படங்கள் அவரது அதெல்லாம் வந்து மறக்க முடியாத காதல் படங்கள். எந்த வருஷம் எவ்வளோ வருஷங்கள் போனாலுமே அப்படி ஒரு டீசெண்டான காதல் படங்கள் தான் அவர் டிஆர் எடுத்து வச்சுருக்கிற படங்கள்லாம். அவர் எதுகை மோனையெல்லாம் விட்டுடணும், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் சொல்லலை, கொண்டு வரல. ஆனால் ஒரு படம் அப்படின்னும் போது, ஒரு காதல்னும் போது என்ன ஒரு டீசெண்டான ரொம்ப அழகான காதல் வந்து டிஆர் கொடுத்துருக்காரு எல்லா படத்துலேயுமே. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மெலடியன். ப்ளஸ் தொடாமல் நடிப்பாருன்றது அவருடைய சிறப்பு, அதையும் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் சிறப்பு இருக்கோ அதெல்லாம் அந்த பாட்டில் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அது. ஸோ மெலடியனுக்கும் கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. இவருக்கு அடுத்ததாக பொன்னிஸ்ரீ வந்தாங்க. பி சுசீலா அம்மா பாடின பாட்டு அது, பூ பூக்கும் மாசம் தை மாசம், அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. அவங்களுக்கு பி சுசீலாவுடைய வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இவங்களுக்கு வேறு ஒரு வாய்ஸ் தான். இந்த குழந்தைகள் எல்லாமே யாரையுமே மிமிக்ரி பண்ணலை, அவங்கள மாதிரியே பாடணும்னு யாருமே நினைக்கல, அவங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் பாடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இவங்களுடைய வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடினாங்க. பர்ஃபெக்ட் சிங்கிங், நல்ல உச்சரிப்பு எல்லாமே இருந்தது. பட் ஆனால் இவங்களுக்கும் கொடுக்கப்படலை, பஸர் கொடுக்கப்படலை, பட் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடினாங்க அவங்க. இதுக்கு அடுத்ததாக சௌரபி வந்தாங்க. சௌரபி வந்து அழகே எடுத்து பாடினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு கர்நாடிக் பேஸ்டுன்றதுனால உட்கார வச்சு தான் கொடுத்தாங்க. இவங்களுக்கு கெட்டப் கூட பாவாடை சட்டை, பின்னல், பூவெல்லாம் கொடுத்து தான் உட்கார வச்சுருந்தாங்க.
அந்த பெண் வந்து எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்குது. இந்த பாட்டுமே அந்த குழந்தை பாடும்பொழுது நமக்கு வந்து ஏதோ அந்த மீனிங் தெரிஞ்சு பாடுற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக வருது. யாரானா சொல்லி கொடுத்தாங்களா இல்லை தானாக வருதா எப்படின்னே எனக்கு தெரியல. அந்த வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறதே கஷ்டம், பாட்டை கற்றுக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி ஸ்மைலிங்காக இருக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். இந்த என்ன தான் இருந்தாலும் வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து வந்து தான் பாடுறாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இதில் வந்து எனக்கு எப்படி தான் இந்த பொண்ணால் இப்படி இவ்வளோலாம் பாட முடியுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவர் வந்து இன்றைக்கி சொன்னார், டி ராஜேந்தர் வந்து ஒன்று சொன்னார், இசை மேலே இப்படி ஒரு தாகம் இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியம், இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனோட தாளம் தவறாமல் ஸ்ருதி விலகாமல் பாடணும் அப்படின்றது வந்து மறக்காமல், லிரிக்ஸ் மறக்காமல் பாடணுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம் இது இசை மேலே தாகம் இருந்தால் மட்டுமே இது முடியும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அது ரொம்ப ட்ரூ. அந்த குழந்தை வந்து உண்மையிலேயே அது ஏதோ இருக்குது அந்த குழந்தைக்குள்ளே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப பெரிய ஆளாக வரும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ரொம்ப அழகாக பாடினாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து இந்த 10 பேர் தான் செலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த 10 பேரில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் திருப்பியும் தொடரும். மீதி 10 பேர் இருக்கிறவங்களும் தொடர்ந்து அது முடிச்சுட்டு தான் வந்து கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் கொடுப்பாங்க. சனிக்கிழமை வந்து ஸ்ரீநிதி, ஜியானா, லயா கார்த்திக் இவங்க 3 பேருக்கு கோல்டன் பஸர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே எபிசோடில் பார்த்திங்கன்னா விஷ்ணு, ஸ்ரவணா அண்ட் மெலோடியன் இவங்க 3 பேருக்கும் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலி 6 பேருக்கு கிடச்சிருக்கு. மீதி 10 பேர் அடுத்த வாரம் பாட போகிறாங்க. டிஆர் விடைபெற்று விட்டார். இந்த 2 எபிசோட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரரியாக இருந்தது. ஒன்று வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ஒன்று ஹியூமரஸாக இருந்தது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா போச்சு. உண்மையிலேயே இந்த டேலண்ட்ஸ், இந்த குழந்தைங்க பஸர் கிடைக்காதவங்கெல்லாம் பஸர் கிடைக்கலன்ற ஒன்று வருத்தமே வேண்டியதில்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பாடினாங்க. அவங்களுமே ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக தான் கொடுக்காங்களே தவிர எல்லா குழந்தையுமே ரொம்ப அழகாக தான் பாடினாங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. இந்த குழந்தைங்க குரலில் இதெல்லாம் கேட்குறது வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மீண்டும் சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.